Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு ஆகஸ்ட் 15th சுதந்திர தினம். எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்றதுனால நம்மளோட தேசிய கொடியை கூட பின்ற ஒயர்ல எப்படி பின்றதுன்னு ரொம்ப ஈஸியா வந்துட்டு பார்க்க போறோம். இத ஷோ கேஸ்லயோ இல்ல ஷெல்ஃப்லயோ கார் டேஷ்போர்ட்லயோ வைக்கிற மாதிரி ஸ்டாண்டோட எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். இந்த மாதிரி மூணு கலரை தனித்தனியா செஞ்சு ஒண்ணா நம்ம ஒட்ட வைக்க போறோம். green and orange கலர் பின்னியாச்சு. ஒயிட் கலர்ல இப்போ நம்ம பின்ன போறோம். இப்போ நான் பின்னி காமிக்கிறேன் இல்லையா, இதே மாதிரி தான் ஆரஞ்சு கலர் க்ரீன் கலர்லேயும் பின்னணும். இதுக்காக 2 அடியில் 2 ஒயர் எடுத்துக்கோங்க. கட் பண்ண 2 ஒயரையும் சரிசமமாக மடித்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நார்மல் நாட் லேயராக போட்டு கீ செயின் பின்னுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் பின்ன போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். கீழே 2 ஒயர் இருக்கும், அதில் பின்பக்கம் சுற்றி வர ஒயர் இப்படி மேல் பக்கம் பார்த்தா மாதிரி வைக்கணும். அப்புறம் சைடில் 2 ஒயர் போகுது இல்லையா, இதில் பின்பக்கம் சுற்றி வர ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இதுதான் நார்மல் பாக்ஸ் நாட். நாட் போட்டுட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. இப்போ இதே மாதிரி இந்த ஒயரை செக் பண்ணிக்கலாம். இந்த ஒயர் ரொம்ப பெருசாக இருக்குது. எந்த ஒயர் பெருசாக இருக்கோ அதை அப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒயர் ஈவனாக வந்துடும். இப்போது இப்படி திருப்பிக்கோங்க. இப்படி திருப்பிக்கிட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போட போகிறோம். அதுக்காக நம்மளை பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஒயரை அப்படியே ஆப்போசிட்டில் இப்படி மேல் பக்கமாக மடிங்க. அடுத்து ரைட் ஒயரை ஆப்போசிட்டில் மடிக்கணும். ஏன் ரைட் ஒயர் மடிக்கணும்னா, லெஃப்ட் ஒயர் ரைட் ஒயர் இதில் பார்த்தீங்கன்னா ரைட் ஒயர் தான் மேலே இருக்குது, லெஃப்ட் ஒயர் கீழே இருக்குது. ஸோ ரைட் ஒயர் தான் மடிக்கணும், லெஃப்ட் ஒயர் மடிக்கக்கூடாது. ரைட் ஒயரை இப்படி ஆப்போசிட்டில் மடிங்க. அப்புறம் மேலே இருக்கிற ஒயரை இப்படி கீழே மடிக்கணும். அடுத்து 4வது ஒயர் இருக்கு இல்லையா, இதை எடுத்து இந்த ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே போடணும். ஃபஸ்ட்டு ஒயர் மேல் பக்கம் மடிக்கும் போது சின்னதாக லூப் வச்சுட்டு மடிங்க. 2வது நாட் போடுறதுக்கு நம்மளை பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஒயரை ஆப்போசிட்டில் மடிக்கணும். அடுத்து லெஃப்ட் ஒயரை மடிக்கணும். ஏன்னா ரைட் ஒயர் பாருங்கள் லெஃப்ட் ஒயரோட கீழே இருக்குது. ஸோ லெஃப்ட் ஒயரை தான் மடிக்கணும். லெஃப்ட் ஒயரை மடிங்க. அடுத்து மேலே இருக்கிற ஒயரை கீழே மடிக்கணும். 4வது ஒயரை எடுத்து இந்த லூப்பில் போடணும். போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இதுக்கு மேலே நாட் போட்டுட்டு வரணும். மறுபடியும் பாருங்கள், கீழே இருக்கிற ஒயரை இப்படி ஆப்போசிட்டில் மடிக்கிறேன். 2வது ஒயரை ஆப்போசிட்டில் மடிக்கிறேன். 3வது ஒயரை கீழே மடிக்கிறேன். 4வது ஒயரை எடுத்து இந்த லூப்பில் போடுறேன். ஃபஸ்ட்டு ஒயரை மடிக்கும் போது சின்னதாக கீழே லூப் விட்டுட்டு மடிங்க. அப்போ தான் 4வது ஒயரை இந்த லூப்புக்குள்ளே இப்படி போட முடியும். 4 பக்கத்தில் இருக்கிற ஒயரையும் நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் மேலே நாட் போடணும். ஒரு நாட்டுக்கு மேலே வந்துட்டு நார்மல் நாட் போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி மெத்தடில் கீ செயின்ஸ்லாம் எப்படி பின்றதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். டிஃப்ரெண்ட் ஷேப்ஸு, அதுக்கப்புறம் ஆல்பபெட் லெட்டர்ஸ்லாம் எப்படி பின்றதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். 3 ஒயரை வச்சு இதே மெத்தடில் ட்ரையாங்கிள் நாட்டில் நம்பர்ஸ்லாம் எப்படி பின்றதுன்னு சொல்லிட்டோம் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் கீ செயின் பிளேலிஸ்ட்டில் பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு ஆல்பபெட் லெட்டர்ஸ் 1 2 3 சொல்லி கொடுக்கறதுக்காக ஆக்டிவிட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச லெட்டர்ஸையோ இல்லை நம்பர்ஸையோ எடுத்து கீ செயினில் மாட்டி கீ செயினாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாட்டுக்கு மேலே இன்னொரு நாட்டு எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. க்ரீன் கலர்லேயும் ஆரஞ்சு கலர்லேயும் எந்த அளவுக்கு பின்னி இருக்குமோ அதே அளவுக்கு இதையும் பின்னிக்கோங்க. 2.5 அடி ஒயர் தான் எடுத்திருக்கோம். ஒயர் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் பின்னிக்கோங்க. ஆனால் 3 ஒரே அளவில் இருக்கணும். இப்போ 3 ஒரே அளவில் பின்னி முடிச்சாச்சு. கடைசி நாட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்துட்டு அந்த ஒயரில் பள்ளமான பக்கம் மேல் பக்கம் இருக்கிற மாதிரி முடிங்க. அப்போ தான் இந்த ஒயர்ஸை ஆப்போசிட்டில் இந்த மாதிரி மடித்து நம்மளால் சொருக முடியும். நேராக இருக்கிற மாதிரி முடிச்சிங்கன்னா இந்த மாதிரி மடித்து சொருக முடியாது. ஒரு ஒயரும் சொருகிட்டு டைட் பண்ணிடாதீங்க. 4 ஒயரையும் இந்த மாதிரி சொருகி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 4 பக்கத்தில் இருக்கிற ஒயரை ஒன்றா பிடிச்சி இழுத்து டைட் பண்ணிக்குவாங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் பிரிஞ்சு வராது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இந்த ஒயர்ஸை கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஷேப்ஸ் வேணும்னா இதுக்கு டேர்னிங் நாட்டுன்னு ஒரு நாட் போடணும். அப்போ தான் இந்த மாதிரி ஷேப்ஸ் நமக்கு கிடைக்கும். டேர்னிங் நாட்டில் எப்படி போடுறதுன்னு கிளியராக வந்துட்டு இந்த வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன். இப்போ 4 பக்கத்து ஒயரையும் கொஞ்சம் கூட அந்த வெளியே தெரியாத அளவுக்கு கட் பண்ணி விட்டுருங்க. க்ரீன் ஒயிட் ஆரஞ்சு இது 3த்தையும் இப்போ நம்ம ஒன்றா வச்சு க்ளூ போட்டு ஒட்டி விட போகிறோம். இதுக்காக B7000 க்ளூ எடுத்திருக்கேன். இந்த B7000 க்ளூ நான் மீஷோவில் தான் வாங்கினேன். ஆரி ஒர்க்கு பீட்ஸ் ஒர்க் பண்ணுறவங்கலாம் இந்த க்ளூ வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக் ஒயரில் ரொம்ப நல்லா ஒட்டுது. ஒன்ஸ் ஒட்டிடுச்சுனாக்கா நம்மளே பிரித்து இழுத்தாலும் வராது, அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டுது. ஆனால் காயறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இந்த மாதிரி ஒட்டும் போது நம்ம நாட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் ஒரு பக்கம் வரா மாதிரியும் நம்ம நாட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருக்கி விட்டோம் இல்லையா, அதெல்லாம் ஒரு பக்கம் வரா மாதிரி ஒட்டி விடுங்க. இது ஏன்னு நான் அந்த கொடிமரம் பின்னும் போது சொல்கிறேன்.
இது ஆர்டர் போட்டு வர வரைக்கும் எனக்கு டைம் இல்லை, நான் எமர்ஜென்சியாக இந்த ஃப்ளாக் செஞ்சே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபெவிக்விக்கு, அனாபாண்டு இந்த மாதிரி க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. உங்ககிட்ட க்ளூகன் இருந்துச்சுன்னா க்ளூகன் போட்டும் ஒட்டிக்கலாம். ஆனால் ஒரு 1/2 hour ஹீட் பண்ணிவிட்டு ஒட்டணும். நம்ம நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் ஒரு பக்கமும், ஒயரை நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விட்டோம் இல்லையா, அதெல்லாம் ஒரு பக்கம் வர மாதிரி ஒட்டி விட்டுட்டேன். இப்போ இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இது காயட்டும். இது காயறதுக்குள்ளே நம்ம இந்த கொடியோட ஸ்டாண்டு வந்துட்டு செஞ்சிடலாம். ஸ்டாண்டு செய்யறதுக்கு 6 ஒயர், ஒரு ஒயரும் 2 அடி கட் பண்ணிக்கோங்க போதும். கட் பண்ண ஒயர் இருக்கட்டும். இப்போ ஃபர்ஸ்ட்டு ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இதை லெஃப்ட் சைடு 1 அடி விட்டு 1 அடி முன்பக்கம் வர மாதிரி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ரைட் ஹேண்டில் இருக்கிறது கட் பண்ண ஒயர், 2 ஒயர் சரிசமமாக மடிச்சிருக்கேன். இப்போ நம்ம ஆம்லா நாட் போட போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். ஃபர்ஸ்ட்டு 2 லூப் இந்த அளவுக்கு இருக்கணும். 3வது ஒயர் எடுத்து இந்த 2 லூப்பையும் போட்ட மாதிரி இப்படி டைட்டாக வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு ஒயர், இது செகண்ட் ஒயர், இது தேர்டு ஒயர். ஃபஸ்ட்டு ஒயர் பின்பக்கம் சுற்றி வரும். இதை எடுத்து இப்படி மேலே பார்த்த மாதிரி வைக்கணும். செகண்ட் ஒயர் இதுவும் பின்பக்கம் சுற்றி வரும். இதை எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் லூப்பில் மட்டும் போடணும். ஃபைனலாக தேர்டு ஒயர் இதுவும் பின்பக்கம் சுற்றி வரும். இந்த ஒயர் எடுத்து 2 லூப்பில் போடணும். போட்டுட்டு 6 ஒயரையும் பிடிச்சி இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. நார்மல் நாட் போட்டதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ஆம்லா நாட்லேயும் ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. சப்போஸ் அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இது கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி இன்னொரு ஒயரை செக் பண்ணிக்கலாம். இது கொஞ்சமாக அப் அண்ட் டவுன் இருக்குது. எந்த ஒயர் பெருசாக இருக்கோ அதை அப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி இழுத்துக்கோங்க. இப்போது ரைட் சைடு போகிற ஒயரில் இன்னும் 2 ஆம்லா நாட் போட போகிறோம். 2வது நாட் எப்படி போடுறேன் பாருங்கள். ஸ்லோவாக இந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நாட் போட்டாச்சு. இப்போ ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் இப்போ டைட் பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. இப்போ 2வது நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 2 அடி ஒயர் தான் எடுத்திருக்கோம். ஸோ அப் அண்ட் டவுன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கடைசியாக இன்னும் 2 ஒயர் தான் இருக்குது. இந்த 2 ஒயரை வச்சு ஒரு ஆம்லா நாட் போட்டுக்கோங்க. ஆம்லா நாட் எப்படி போடுறதுன்னு பிகினருக்காக தனியாக கிளியராக வீடியோ கொடுத்துருக்கேன். ஆல் டைப் நாட்ஸ் மேக்கிங் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஒயர் கூடைகளோட முடிச்சுகள், எல்லா விதமான முடிச்சுகளும் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நான் தனித்தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன். இதுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். இப்போது 3வது ஆம்லா நாட்டும் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. 3 நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு 1 அடி ஒயர் விட்டோம் பாருங்கள். அதே அளவுக்கு ரைட் சைடில் 1 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. அடுத்து மேலே ஒரு வரிசை, கீழே ஒரு வரிசை பின்ன போகிறோம். 2வது வரிசை பின்னுறதுக்கு லெஃப்ட் சைடு 1 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுருங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு 2 நாட்டுக்கு நடுவில் ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் ஃபர்ஸ்ட் நாட் போட போகிறோம். ரன்னிங் ஒயரை இப்படி மடிக்கணும். ஃபர்ஸ்ட் நாட்டில் இருக்கிற ஒயரை இது மேலே இப்படி சுற்றணும். 2 லூப்பும் 1 இன்ச் அளவுக்கு இருக்கணும். அடுத்து 2வது நாட்டில் இருக்கிற ஒயரை இந்த 2 லூப்பையும் சேர்த்த மாதிரி டைட்டாக சுற்றிக்கோங்க. ரன்னிங் ஒயரை இப்படி மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. 2வது ஒயர் எடுத்து ஒரு லூப்பில் மட்டும் போடணும். 3வது ஒயரை எடுத்து 2 லூப்லேயும் போடணும். அவ்வளோதான். இப்போ ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2வது நாட் எப்படி போடுறேன்னு ஸ்லோவாக பாருங்கள். இப்போது 2வது ஆம்லா நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு ரைட் சைடு 1 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வரிசையில் விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் 2 நாட் போட்ட மாதிரி இந்த பக்கம் திருப்பி இந்த இடத்துல 2 நாட் போட போகிறோம். லெஃப்ட் சைடு 1 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுருங்க. 1 அடி ரன்னிங் ஒயரை விட்டுட்டு ஃபஸ்ட்டு 2 நாட்டுக்கு நடுவில் ஒயர் கிராஸ் ஆகுது. இதில் ஃபஸ்ட்டு ஆம்லா நாட் போட்டுக்கோங்க.
இப்போ அடுத்து பக்கத்துலேயே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். 2வது நாட்டுக்கும் 3வது நாட்டுக்கும் நடுவில் இந்த இடத்துல 2வது ஆம்லா நாட் போடணும். ரெண்டாவது நாட் போட்டு முடிச்சுட்டு ரைட் சைடு ஒரு அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஆம்லா நாட்டை சுற்றி 6 ஆம்லா நாட் வந்திருக்கும். இந்த 6 ஆம்லா நாட்லேயும் ஒரு நாட்லேயும் 3 ஒயர் போகும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிராஸ் ஆகிற ஒயரில் நார்மல் நாட் போட போகிறோம். 6 நாட் போட போகிறோம். எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 2 ஆம்லா நாட்டுக்கு நடுவில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க. இதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஒயர் தனியாக இருக்கும். அதை விட்டுட்டு கிராஸ் ஆகிற ஒயரில் மட்டும் நாட் போட்டுக்கோங்க. 2 நாட்டுக்கு நடுவில் மட்டும் நாட் போடணும். இப்போது தனியாக இருக்கிற ஒயரை விட்டுட்டு கிராஸ் ஆகிற ஒயரில் 3வது நாட் போடுறேன். இதே மாதிரி சுற்றி 6 நாட் போடணும். அடுத்த ரவுண்டில் நம்ம இப்போ விட்டோம் இல்லையா ஒரு ஒயர், அதோடு சேர்த்து ஆம்லா நாட் போடுவோம். நாலு நாட் போட்டாச்சு. இப்போ 5வது நாட் போட போகிறேன். இப்போ கடைசியாக 6வது நாட் போட போகிறேன். ஓகே, இப்போது 6 நார்மல் நாட் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 6 ஆம்லா நாட் போட போகிறோம். 3 ஒயர் கிராஸ் ஆகும் பாருங்கள். 2 நார்மல் நாட், ஒரு ஆம்லா நாட்டுக்கு நடுவில் 3 ஒயர் இப்படி கிராஸ் ஆகும். இதில் ஆம்லா நாட் போட்டுக்கோங்க. நாட் எப்படி போடுறேன்னு நான் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணல, ஸ்லோவாக பாருங்கள். 3 நாட் போட்டு காமிக்கிறேன். இப்போ இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே 3 ஒயர் போகும். அந்த 3 ஒயரை ஒன்றா பிடிச்சி ஆம்லா நாட் போட்டுக்கோங்க. இப்போ இப்படி திருப்பி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 3 ஒயர் ஒன்றா போகும். இந்த 3 ஒயரை பிடிச்சி ஒரு ஆம்லா நாட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரன்னிங் ஒயரே இல்லாமல் கிராஸ் டைப்பில் நெல்லிக்காய் முடிச்சு எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். சேம் இதே மெத்தடில் ஒரு ரோலில் ஒரு கூடை ஒன்று பின்னியிருக்கேன் பாருங்கள். இங்கே சைடில் இமேஜ் ஆகுது பாருங்கள். இதுதான் அந்த கூடை. நம்ம இப்போ பின்னுறோம் இல்லையா, இதே மாதிரி ஒரு ரவுண்டு நார்மல் நாட்டும் ஒரு ரவுண்டு ஆம்லா நாட்டும் கிராஸ் ஆகிற ஒயரை மட்டும் பிடிச்சி நாட் போட்டிருப்பேன். ஐகார்டில் இந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இதே மாதிரி இன்னும் 3 நாட் போடணும். 3 நாட் வந்துட்டு போட்டுட்டு பார்க்கலாம். இந்த ரவுண்டு ஃபுல்லாக இப்போது 6 ஆம்லா நாட் போட்டு முடிச்சாச்சு. இதுக்கு முன்னாடி ரவுண்டில் 6 நார்மல் நாட் போட்டோம் இல்லையா, இப்போது 6 ஆம்லா நாட் போட்டிருக்கோம். மறுபடியும் இந்த ஆம்லா நாட்டுக்கு மேலே கிராஸ் ஆகிற ஒயரில் 6 நார்மல் நாட் போட போகிறோம். 2 ஆம்லா நாட்டுக்கு மேலே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். அதை பிடிச்சி நார்மல் நாட் போடணும். இப்போ இதையும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். 2 ஆம்லா நாட்டுக்கு நடுவில் ஃபஸ்ட்டு நார்மல் நாட் வந்துட்டு போடுறேன். இதை கிராஸ் நாட்டுன்னு சொல்லலாம். இப்போ பக்கத்துலேயே 2 ஆம்லா நாட்டுக்கு நடுவில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். இதில் 2வது நாட் போடுறேன். இதே மாதிரி சுற்றி 6 கிராஸ் நாட் வந்துட்டு போடணும். இதே மெத்தட்லேயே குண்டுமல்லி முடிச்சு கூட எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டோம் வீடியோ நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். அது ஃபுல் ஆரஞ்சு கலரில் ப்ளைனாக வந்துட்டு போட்டிருப்போம். ஃப்யூச்சர் வீடியோஸில் டபுள் கலர் ட்ரிபிள் கலர்லலாம் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாக சுற்றி 6 நார்மல் நாட் போடணும். போட்டுட்டு பார்க்கலாம். 6 நார்மல் நாட் வந்துட்டு போட்டு முடிச்சாச்சு. இப்போது இந்த மேடையோட ஹைட் வந்துட்டு இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். இப்போது கடைசியாக ஒரு ரவுண்டு ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். ஆம்லா நாட்டில் ஒரு ஒயர் தனியாக இருக்கு இல்லையா, இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு ரொம்ப சின்னதாக விட்டுட்டு ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க. ஆம்லா நாட்டில் ஒரு ஒயர் போகும். பக்கத்துலேயே நார்மல் நாட்டில் 2 ஒயர் போகும். இந்த 2 ஒயர்லேயும் நாட் போடணும். இதே மாதிரி சுற்றி எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டுட்டு வாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி பக்கத்தில் ஒரு ஒயர்லேயும் சுற்றி நாட் போட்டுட்டு வாங்க. இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே எல்லா ஒயர்ஸ்லையும் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னி முடிச்சாச்சு. இப்போ ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். லேடர் நாட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். 1 இன்ச் வரைக்கும் இந்த லூப் விட்டுக்கோங்க. அடுத்து ரன்னிங் ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடித்து இந்த லூப்புக்குள்ளே போடணும். ஃபைனலாக இதே நாட்லேயே மேல் பக்கம் போகும் அந்த ஒயரை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே போடணும். ஃபஸ்ட்டு மேலே போகிற ஒயரை பிடிச்சிடுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சிடுங்க, நாட்டு டைட் ஆயிரும். இதுதான் லேடர் நாட். ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது இது வரைக்கும் போதும் ஸ்டாண்டு. இதோட ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு மீதி இந்த எல்லா ஒயர்ஸையும் இந்த ஸ்டாண்டுக்குள்ளேயே திருப்பி சொருகி விட போகிறோம். நான் இந்த ஸ்டாண்டு பின்னுறதுக்கு 2.5 அடி ஒயர் எடுத்தேன். அதனால் நிறைய ஒயர் வந்துட்டு நான் கட் பண்ணிட்டேன். அதனால் உங்களுக்கு 2 அடி ஒயர் வந்துட்டு சொல்லியிருக்கேன். ஸ்டாண்டு பின்னி முடிச்சுட்டு இப்படி டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு இந்த எல்லா ஒயர்ஸையும் இந்த ஸ்டாண்டோட உள் பக்கத்தில் சொருகி விட்டுருங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாத்து பொம்மை உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி பின்னியிருந்தோம். அதோட ஹேட்டு கிட்டத்தட்ட இதே மெத்தடில் தான் பின்னியிருந்தோம். நீங்கள் ரெகுலர் ஃபாலோவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிஜமான வாத்து மாதிரியும் நம்மளோட சேனலில் பின்னி இருக்கும். இந்த வாத்துகள் மட்டும் இல்லாமல் மயில், புறா, கொக்கு, கோழி, சேவல்னு ஏகப்பட்ட பறவைகளை எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸி மெத்தடில் சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் முதல் முறையாக ஒயர் கிராஃப்ட் பண்ண போகிறீங்கன்னா கூட அந்த பறவைகளை ரொம்ப ஈஸியாக பின்னிடலாம். அது எல்லாமே என்னோடய ஓன் ஐடியாவில் நான் போட்டிருக்கேன். நம்மளோட சேனலில் மட்டும்தான் அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கும். இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் இந்த ஸ்டாண்டுக்குள்ளேயே சொருகி முடிச்சுட்டு மீதி இருக்கிற ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. இப்போ எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சுட்டு பழைய மாதிரி நேராக வந்துட்டு இந்த ஸ்டாண்டை திருப்பிக்கலாம். அடிபாகத்தில் அகலம் அதிகமாக இருக்கிற மாதிரி ரன்னிங் ஒயர் வச்சு பின்னி இருக்கும். மேல் பாகத்தில் ஒரு குமிழ் மாதிரி ஆம்லா நாட், பாக்ஸ் நாட்டில் மாற்றி போட்டிருக்கோம். இப்போது சின்னதாக தான் கொடி செய்கிறோம். ஸோ இந்த அளவுக்கு ஸ்டாண்டு வந்துட்டு போதும். இந்த ஷேப் வந்துட்டு கரெக்டாக நிற்கணுன்னா இதுக்கு கீழே ஏதாவது அட்டை மாதிரி ஏதாவது வச்சு ஒட்டி விட்டுருங்க. பர்மனெண்ட்டாக வந்துட்டு ஷேப் இதே மாதிரி நின்றுடும். இப்போது இந்த ஸ்டாண்டையும் இந்த கொடியையும் இணைக்கிறதுக்கு கம்பம் பின்ன போகிறோம். கொடிமரம்னு சொல்லலாம், கம்பம்னு சொல்லலாம். இது பின்னுறதுக்கு மெட்டாலிக் கிரே கலரில் ஒயர் எடுத்திருக்கேன். 2 ஒயர், ஒரு ஒயரும் 2 அடி எடுத்துக்கோங்க போதும். இப்போது 2 ஒயர் உருட்டு கைப்பிடி தான் நம்ம பின்ன போகிறோம். ஒயரை சொருகி விட்டதெல்லாம் ஒரு பக்கமாகவும், நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா அதெல்லாம் ஒரு பக்கமாகவும் ஒன்றா வச்சு ஒட்ட சொன்னேன் இல்லையா, எதுக்காகன்னா இந்த ஒயரை வந்துட்டு இன்செர்ட் பண்ணி பின்னுறதுக்காக தான். நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் பாருங்கள், அந்த பக்கத்தில் தான் இந்த ஒயரை இன்செர்ட் பண்ணணும். ஆரஞ்சு கலர் மேலே இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ ஆரஞ்சு கலர் ஒயரில் இந்த 2 ஒயரையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஆப்போசிட்டில் மடித்து ஒயரை நம்ம சொருகி விட்டோம் இல்லையா, அந்த பக்கத்தில் இந்த கம்பம் பின்னுறதுக்காக இந்த மாதிரி ஒயரை நம்ம சொருகணுன்னா நம்ம சொருகி விட்ட ஒயர் வந்துட்டு பிரிஞ்சு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா அந்த பக்கத்தில் தான் இந்த 2 ஒயரையும் ஜாயின் பண்ணணும். இதுக்காக தான் ஆரம்பத்திலேயே ஒயரை சொருகி விட்டதெல்லாம் ஒரு பக்கம் வர மாதிரி ஒன்றா ஒட்ட சொன்னேன். இப்போது 2 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னிக்கலாம். இது கொஞ்சம் பெரிய வீடியோ அப்படின்றதுனால 2 ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு நான் சொல்லலை. நார்மலாக ஒயர் கூடைக்கு எப்படி பின்னுவோமோ அதே மாதிரி தான் பின்னிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் உருட்டு கைப்பிடி பின்னதில்லை அப்படின்னா மினி கூடைக்கு 2 ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு கிளியராக தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கையும் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன் பாருங்கள். ஒரு வீடியோலேயே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாலும் பிகினருக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே தனித்தனியாக நம்மளோட சேனலில் வீடியோ இருக்குது. இது நம்மளோட சேனலில் 1000 வீடியோக்கு மேலே அப்லோடு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எந்த மாடல் பேஸ்கெட் வேணுமோ, எந்த மாடல் கிராஃப்ட் ஐட்டம் வேணுமோ ஈஸியாக நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்குறதுக்காக எல்லாத்துக்கும் தனித்தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா மினி கூடை வேணும்னா மினி கூடைக்கு தனியாக ப்ளேலிஸ்ட், பிஸ்கெட் நாட் கூடைகளுக்கு, லஞ்ச் கூடைகளுக்கு, ஆம்லா நாட் கூடைகளுக்கு, சிவன்கண் நாட் கூடைகளுக்கு, கிராஸ் கட் கூடைகளுக்கு, ஃப்ளவர்ஸுக்குன்னு தனியாக ப்ளேலிஸ்ட், அதுக்கப்புறமா டாய்ஸுக்காக தனியாக ப்ளேலிஸ்ட்டுன்னு நிறைய ப்ளேலிஸ்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். க்ரீன் ஒயர் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு லெஃப்ட் ஒயர் இல்லைனா ரைட் ஒயர் ஏதாவது ஒரு ஒயரை எடுத்து இந்த க்ரீன் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். ஆரஞ்சு ஒயரில் மட்டும் ஜாயின் பண்ணி நம்ம பின்னோம்னாக்கா அந்த கொடி மரமும் இந்த ஃப்ளாகும் வந்துட்டு தனித்தனியாக ஆடும். அதனால் க்ரீன் ஒயர்லேயும் சேர்த்து ஒரு நாட் வந்துட்டு போட்டுக்கோங்க. நார்மலாக உருட்டு கை இப்படி பின்னுற மாதிரி தான், எந்த மாற்றமும் இல்லை. லெஃப்ட் ஒயர் இல்லைனாக்கா ரைட் ஒயர் ஏதாவது ஒரு ஒயரை எடுத்து இந்த க்ரீன் ஒயரோட சேர்த்து ஒரே ஒரு நாட் மட்டும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான்.
2 ஒயர் உருட்டு கைப்பிடி தான் நம்ம போட போகிறோம். ஸோ இது வளையாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா ஏதாவது பார்பிக்யூ ஸ்டிக்கோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்டிக்கு வந்துட்டு இன்செர்ட் பண்ணணும். இன்றைக்கி நான் காலி ரீஃபலை இன்செர்ட் பண்ணுறேன். நீங்கள் இந்த ஃப்ளாகை பின்னி சேல் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் பார்பிக்யூ ஸ்டிக்கை மொத்தமாக காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கலாம். ஒரே ஒரு ஃப்ளாக் தான் பின்ன போகிறீங்கன்னா பார்பிக்யூ ஸ்டிக்கு காசு கொடுத்து வாங்குறது வேஸ்ட் இல்லையா? அதனால் பழைய ரீஃபல் ஏதாவது இருந்தால் அதை வந்துட்டு இன்செர்ட் பண்ணி பின்னிக்கோங்க. அப்போ தான் கம்பம் மாதிரி அது ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும். இல்லைனா உங்களுக்கே தெரிஞ்சிடும் 2 ஒயர் உருட்டு கைப்பிடி ஸ்ட்ராங்காக இருக்காது, கண்டிப்பாக வளைஞ்சிரும். ஸோ பழைய ரீஃபல் வந்துட்டு வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். நீங்கள் சேல் பண்ண போகிறீங்கன்னா பார்பிக்யூ ஸ்டிக்கை வந்துட்டு வாங்கிக்கோங்க. இதே மாதிரி ரீஃபல் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் 2 ஒயர் உருட்டு கைப்பிடி போட்டுக்கோங்க. ரீஃபல் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் 2 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னிட்டு நடுவில் இருக்கிற ஆம்லா நாட்டில் இந்த ரீஃபலை இன்செர்ட் பண்ணுறேன். நடுவில் ஒரு ஆம்லா நாட்டு இருக்கும் இல்லையா, அதுக்கு நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த கேப்பில் ரீஃபலை இன்செர்ட் பண்ணுங்கள். இன்செர்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு ஹோல் வழியாக 2 ஒயரும், ரைட் சைடு ஹோல் வழியாக 2 ஒயரும் இந்த ஸ்டாண்டுக்குள்ளே கொண்டு போயிருங்க. இப்போது 4 ஒயரையும் இந்த ஸ்டாண்டு வழியாக உள்ளுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்துட்டு இந்த ஸ்டாண்ட்லேயே இந்த ஒயரை சொருகி விட்டுடுறேன். இது நல்லா ஸ்ட்ரைட்டாக தான் நிற்கும். சப்போஸ் இது சரியாக நிற்கலை அப்படின்னாக்கா அந்த ஸ்டாண்டுக்கும் அந்த கொடி கம்பத்துக்கும் இடையில B7000 க்ளூவோ இல்லை க்ளூகன் வச்சோ ஒட்டி விட்டுருங்க. உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி சின்ன சின்ன கிராஃப்ட் ஒர்க்லாம் செய்யறதுக்கு சொல்லி கொடுங்க. இந்த வருஷம் கடையில் நீங்கள் ஒரு கொடி வாங்குறீங்கன்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே அந்த கொடி எந்த மூலையில் இருக்குன்னு நமக்கே தெரியாது. ஆனால் இந்த மாதிரி கையில் செய்கிற ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அதுவும் இது வந்துட்டு எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் வச்சுக்கலாம். உங்கள் வீட்டு ஷோகேஸில், கார் டேஷ்போர்டில் இந்த மாதிரி அழகாக இதை வந்துட்டு செஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கும் ப்ரௌடாக இருக்கும். இப்போது இந்த தேசிய கொடியில் முக்கியமானது அசோக சக்கரம். அசோக சக்கரம் வந்துட்டு ப்ளூ கலரில் இருக்கும். அதில் 24 ஸ்போக்ஸ் இருக்கும். அந்த அசோக சக்கரத்தில் 24 கோடு மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான். எனக்கு ப்ளூ கலரில் கிடைக்கல அப்படின்றதுனால நடுவில் ஏதாவது ரவுண்டாக வைக்கணுமே அப்படின்றதுக்காக பிளாக் கலரில் சின்ன வாஷர் மாதிரி எங்கள் வீட்டில் இருந்தது, அதை தான் வச்சுருக்கேன். இதே சைஸ்லேயே பொட்டு வந்துட்டு விற்கிது, அதையும் நீங்கள் வாங்கி ஒட்டி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா கிளிட்டர் ஃபோம் ஷீட் இருக்கு இல்லையா, அது ப்ளூ கலரில் கிடைக்கும். அதையும் வாங்கி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி இதுக்கு நடுவில் அசோக சக்கரம் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். உங்ககிட்ட பிளாஸ்டிக்கில் பழைய ஃப்ளாகில் அந்த அசோக சக்கரம் இருந்துச்சுன்னா அதை ரவுண்டாக கட் பண்ணி அதையும் எடுத்து இதில் ஒட்டிக்கலாம், நல்லாயிருக்கும். எனக்கு பழைய ஃப்ளாகும் கிடைக்கல, கடைக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை. ஆகஸ்ட் 15 அன்னைக்கு அந்த வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுனால ஆகஸ்ட் 15 நைட்டு 2 மணிக்கு இந்த வீடியோவை எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் இன்னும் ஒரு முறை சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த ஃப்ளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறையா இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.